இன்னைக்கு பைபிள் படிச்சாதான் நீ இன்னைக்கு சாப்பிடலாம், இதை ஒப்பிச்சாதான் சாப்பிடலாம். சொல்லி பாருங்களேன், இன்னைக்கு அது சொல்றதே கிடையாது. பைபிள் படிச்சேன் போ, ஒரு வார்த்தை சொல்லு, ஒரு மனப்பாடம் பண்ணி சொல்லு. இக்காலத்து பிள்ளைங்களை நம்ம வளர்க்கறது சரியில்லாம வளர்க்கிறோம் இன்னைக்கு. அதனால்தான் அது வளர்ற மாதிரி அந்த பந்தம் இல்லாம வளருது. அதை கட் பண்ணி வளர்க்க கத்துக்கல, அதை கத்துங்க. நிறைய புத்தகங்கள் இருக்கு, நிறைய ஆவிக்குரிய புத்தகங்கள் இருக்கு. நீ பைபிள்ல சொல்லப்படுகிற அந்த நீதிமொழிகள்ல சொல்லப்படுகிற இந்த காரியத்தை நம்ம அறிந்து அதை ஃபாலோ பண்ணாலே பிள்ளைகளை அழகா வளர்க்கணும். இந்த பெரம்ப கையாளும் பிள்ளைகளை பகைக்கிறான்னு சொன்னாக்கா அதுக்கு என்ன அர்த்தம்? பிள்ளைய நீ பகைக்கிற, அவனை வீணாக்குற, அவனுக்கு நன்மை செய்யல, நீ தீமை செய்யற. அதான் ஒருத்தர் சொன்னாரு, குழந்தைங்களுக்கு பாய்சன் கொடுக்குமா, பாய்சன் போட்டு ஊட்டுவோமா? சொல்லுங்க, குழந்தைக்கு சோறு ஊட்ட உள்ளார கொஞ்சோண்டு விஷத்தை கொடுத்து ஊட்டுவோமா? ஊட்ட மாட்டோம். ஐயோ விஷம், ஒரு துளியா இருந்தாலும் விஷம், ஊட்ட மாட்டோம். ரொம்ப ஜாக்கிரதையா இருப்போம். பிள்ளைங்க வளர்ச்சியில அவ்வளவு கண்ணு கருத்துமா இருக்கிறோம் பேரண்ட். உண்மைதான், நல்லதுதான். ஆனா விஷத்தை கொடுக்கறத பத்தி, விஷத்தை கொடுக்குற போனு, செல்போனுன்றார் ஒரு அறிஞர். நீ விஷத்தை கொடுக்கல, விஷத்தை பல மடங்கு விஷத்தை கொடுக்குற, வீரியம் நிறைந்த விஷத்தை கொடுக்குற செல்போனு. அதுக்கு சாப்பாட்டுல விஷமே கலந்து கொடுத்துடலாம் நீ உன் பிள்ளைங்க அப்படின்ட்டு. ஏன்னா விஷம் உடலை தான், ஆரோக்கியத்தை தான் பாதிக்கும். செல்போன் மனசை பாதிக்குதுன்ற, மூளையை பாதிக்குது. மனநிலையை தான் ஒரு மனுஷனுக்கு அழகுங்க. மனநிலை சரியில்லைன்னா ஒரு மனுஷன் திட்டகாத்திரமா இருந்தாலும் அவன் வேஸ்ட் தானே. ஹலோ, நல்ல ஆள் வாட்ட சாட்டமா இருக்கிறான், பைத்தியக்கார மாதிரி இருந்தான்னு வச்சுக்கோ, நீ என்ன சொல்லுவ? புள்ள பாவம், ஆளு திடகாத்திரமா இருக்கிறான், மூளை சரியில்லை. மனநிலை சரியா இருந்தா நீ என்ன வேணாலும் செய்யலாம். நீ ஆள் குள்ளமா இருந்தாலும் நீ சாதனை படைக்கலாம். நீ கை கால் இல்லாட்டாலும் சாதனை படைக்கலாம். இன்னைக்கு எத்தனை பேர் கை கால் இல்லாத பிள்ளைகள், குருடனாய் பிறந்த, ஊமையாய் பிறந்த, அல்லது அங்கீனமாய் பிறந்த பிள்ளைகள் இன்னைக்கு சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்? அவங்க மனநிலையில ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. இந்த மனநிலையை ஸ்ட்ராங்கா வளர்க்கறது தான் இன்னைக்கு சண்டே கிளாஸ், யூத் மீட்டிங், இன்னைக்கு மெயின் மீட்டிங். இதெல்லாம் இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிறது எதனாலன்னா, உன் மனசை நீ ஸ்ட்ராங் படுத்துறது தான் இங்க சத்தியத்தை கேட்கிறோம். அப்ப பிள்ளைகளுடைய மனநிலையை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு போய் கேளுங்கன்ற. இன்னைக்கு நான் இந்த சக்கரை வியாதிக்காக நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தேன், இது சரியாகணும் அப்படின்றதுக்காக. எங்க மாஸ்டர் கிட்டலாம் நான், என்னுடைய மாஸ்டர்னா அவரெல்லாம் பிஹெச்டி முடிச்சு டாக்டரேட் முடிச்சவங்க, டாக்டரேட்ல பிஹெச்டி முடிச்சவங்க, பெரிய பெரிய மெடிக்கல் காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கிறாங்க. அவங்க அந்த மாதிரி மெடிக்கல் காலேஜ் ப்ரொஃபஸர்கிட்ட நான் கேள்வி மேல கேள்வி கேட்டுருக்கிறேன். நான் படிக்கும்போது, நான் மருத்துவம் படிச்சதுனால, டிப்ளமா இன் ஃபார்மசி படிச்சதுனால நான் அவங்களை கேள்வி கேட்டிருக்கிறேன். ஒரு எம்எம்சினாக்க மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ப்ரொஃபஸர் ஒருத்தர் நான் கேள்வி கேட்கிறேன். எங்களுக்கு பாடம் நடத்தும் பொழுது, இந்த சக்கரை வியாதியை நல்லாக்கவே முடியாதா? மாற்று அறுவை சிகிச்சை பண்றீங்களே, இருதயத்தை மாத்துறீங்க, கிட்னியை மாத்துறீங்க, எதோ மாத்துறீங்க உறுப்புகள் எல்லாம். அதே போல இந்த பேன்கிரியாஸ் என்ற அந்த இதை மாற்ற முடியாதா? செத்து போனவன்ட்டு எடுத்து பேன்கிரியாஸை நல்லா இருக்கிறவன்ட்ட வச்சுட்டு அவனுக்கு சுகர் வியாதியே சரியாயிடுங்க. பேன்கிரியாஸ் ரிப்பேர் ஆனதுனால தான் நான் சுகர் வியாதின்னு கொஞ்சம் அறிவாளித்தனமா கேட்டுட்டு எனக்கே கொஞ்சம் ப்ரௌடா இருந்தது அப்ப. ஆனா அவரும் பாராட்டினார், பரவாயில்ல, நல்ல கேள்விக்கார, 50 பேர் சும்மா உட்காரும் போது நீயாவது இப்படியாவது சிந்திக்கிறிய, பரவாயில்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு சொன்னார், மாற்ற முடியாதுன்ட்டு. அவர் சொன்ன ரீசன் என்ன அப்படின்னாக்கா, இருதயம் என்பது உறுப்பு, ஆர்கன் தானே சொன்னோம், ஆர்கன். கிட்னி என்பது ஒரு ஆர்கன், அதெல்லாம் மாத்திடலாம், கிட்னி மாத்தலாம், அதெல்லாம் இயங்கும். ஆனா பேன்கிரியாஸ் என்பது ஆர்கன் கிடையாது, அது ஒரு சுரப்பி. ஆங்கிலத்துல சுரப்பிக்கு கிளான்ஸ் அப்படின்னா, சுரப்பிக்கும் ஆங்கிலத்துல கிளான்ஸ், உறுப்புக்கு ஆங்கிலத்துல ஆர்கன்ஸ். உறுப்பை மாத்தலாம், ஆனா சுரப்பியை மாற்ற முடியாது. சுரப்பி எடுத்து என்னடா வச்சேன்னா அது சுரக்காது, அது கடவுளுடைய படைப்பு அந்த மாதிரி சுரப்பிக்கு. அப்ப மனிதனுக்குள்ளாக சுரப்பி மண்டலம் நாங்க ஆர்கான்ஸை பத்தி படிச்சிருக்கிறோம்.
ஒரு 5 விதமான சுரப்பி இந்த இடத்துல தைராய்டு சுரப்பின்னு இருக்குது, அது மாதிரி பிட்ரூட்டி சுரப்பி, அது மாதிரி சுரப்பிகள் மனிதனுக்குள்ள வைத்திருக்கிறார். அதில் தான் ஒரு சுரப்பி எது பேன்கிரியாஸ் என்ற ஒரு சுரப்பி. அந்த சுரப்பியை எடுத்து மாற்ற முடியாது, மாத்தனா அது சுரக்காது, அது இயற்கையாகவே கடவுளுடைய படைப்புல சுரக்கணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு கேள்விக்கு பதில முடிச்சிட்டார். எனக்கு அது மனசு ஆறலை. நிச்சயமா இதுக்கு ஒரு வழி ஆண்டவர் வைத்திருப்பார், அது என்னன்னு தெரியல. இப்ப இவங்களுக்கு ப்ரொஃபஸருக்கு தெரியல, ஆனா வழி இருக்குது, அது மட்டும் எனக்கு தெரியுது. அது என்னன்னு எனக்கும் தெரியல, நானும் தேடிக்கிட்டே இருக்கிறேன். எத்தனை வருஷமா? 25 வருஷம் 30 வருஷம் படிச்சு ஆகுது. ஒரு நாள் ஒரு சாதாரண ஒரு மனுஷன், பிஇ முடிச்சவன், எம்பிபிஎஸ்ஓ அல்லது அனடாமி பிசியாலஜியே தெரியாது அந்த ஆளுக்கு. நானாவது அனடாமி பிசியாலஜி படித்தவன், டாக்டருங்க என்னை விட அதிகமாக படித்தவங்க அனடாமி பிசியாலஜி. அனடாமி பிசியாலஜின்னா என்னன்னாக்கா உடல் கூர்வியல், நம்ம உடம்பை பற்றி படிக்கிறது தான். உள்ளுறுப்புகளை பற்றி வெளி உறுப்புகளை பற்றி அனடாமி பிசியாலஜின்னு சொல்லி 2 புத்தகம், 50 புத்தகம் இருக்குது. பார்த்தாலே தலையை சுத்தம், அவ்வளோ பெரிய புத்தகம். ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், அனடாமி பிசியாலஜி படிக்கணும்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஆனா நான் அன்றைக்கு பார்த்த அந்த மனுஷன் அனடாமி பிசியாலஜி படிக்கல, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இருந்தாலும் தன்னுடைய அனுபவத்துல ஒரு காரியத்தை சொல்றான், சக்கரை வியாதிக்கு ஒரு காரியத்தை சொல்றான். என்ன காரியம்னா, நம்ம உடல் முழுவதும் செல்களால் ஆன தொகுப்பு. 1 லட்சம் செல்லு பிறக்கும், 1 லட்சம் செல்லு சாகும். ஒரு நாளைக்கு பல லட்சம் செல்லு சாகுறது, பல லட்சம் செல்லு நமக்குள்ள பிறக்குது. இதுதான் நடக்குது, இது கடவுளுடைய படைப்பு. நம்ம மனுஷனுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் செல்களான தொகுப்பு. அப்ப இந்த செல்களான தொகுப்பு, இந்த செத்து போன செல்கள் எல்லாம் யூரின் வழியா, மலத்து வழியா, சளி வழியா, வேர்வை வழியா வெளியேறுது. அப்படிதான் வச்சிருக்க கடவுள். அந்த செத்து போன செல்கள் வெளியேறுவதற்கு அறிவு இல்லாம எங்கெங்கெல்லாம் தங்குதோ அங்கதான் கேன்சர் உருவாகுது. அழகா சொல்லி தந்தார் அந்த ஆள். இதெல்லாம் நான் மெடிக்கல் காலேஜில் படிக்காதான் அந்த ஆள் சொல்லிட்டு இருக்கிறான், டிவியில பார்த்துட்டு இருக்கேன். அப்ப உண்மைதான். அப்ப செல்களுக்கு அறிவு உண்டு, அறிவு கெட்டாதான் அது கேன்சராக மாறுகிறது. அது எங்கெங்கெல்லாம் தங்குதோ அந்த செல்லு, செத்து போன செல்லு, அங்க அது வெளியேற முடியாததுனால அது கேன்சராக மாறுகிறது. ஆனா இந்த செல்களை புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் நம்முடைய உடம்புல கடவுள் வைத்திருக்கிறார். உண்மையிலே பல ஃபேக்டரி இருக்குதாங்க, மருந்து தானா தயார் பண்ணுமா. எந்த வியாதி வந்தாலும் மருந்து தானா உடனே தயார் பண்ணுமா. அந்த அளவுக்கு மருந்து ஃபேக்டரியில வைத்திருக்கிறார் ஆண்டவர். அந்த அளவுக்கு அந்த நரம்புகள், திசுக்கள், செல்கள் எல்லாம் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி அந்த சொல்லிட்டு, இன்னைக்கு ஹார்ட்லேயே ஓட்டம் இருந்தாலும் சேர்த்தான், இந்த வளர்ச்சிதை மாற்றத்தின் மூலமாக புது ஹார்ட் உனக்கு உருவாகும், புது கிட்னி உருவாகும். அதனால இதை கொஞ்சம் நான் மருத்துவத்தை அப்படியே ஆன்மீகத்தோடு நான் ஒப்பிட்டு பார்த்தேன். அப்ப ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகம் வருது. சுதந்திரிக்கப்படாத ஆசீர்வாதங்கள்னு பரலோகத்துல நிறைய இருக்குதான். அது எதுன்னா மனுஷனுடைய பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, உடல் உறுப்புகள் ரேக் ரேக்கா அடுக்கி இருக்குது பரலோகத்துல. கை, கண்ணு, காது, கிட்னி, கண்ணு, மூக்கு, இருதயம், லங்ஸ், சுரப்பி, என்னென்ன இருக்குதோ மனுஷனுக்குள்ள இருக்கிற உறுப்புகள் எல்லாம் அங்க குடோன்ல தேங்கி கிடக்குதான். ஒரு பையனுக்கு சொல்றாரு, அவன் ஓடி ஐயோ இது என்ன இப்படி உறுப்புகளா இருக்குது, மனுஷனுடைய உறுப்புகள்லாம் அறுத்து வச்ச மாதிரி இருக்குது ஆண்டவரே, எனக்கு பயமா இருக்குது இந்த குடோனை பார்க்கறதுக்குன்னு அவர் சொன்னாராம், சுதந்திரிக்கப்படாத ஆசீர்வாதங்கள். என்னவா அப்படின்னு என்ன அர்த்தம்? அதை சுதந்திரித்துக் கொள்றதுக்கு நமக்கு விசுவாசம் இல்லை, நமக்குள்ள என்ன இல்லை. நீ நினைச்சா சுதந்திரித்துக் கொள்ளலான்ற, அதுக்குதான் இந்த ஆள் சொல்றது. அது நான் கோயின்சைட் பண்றேன். பாருங்க, அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நீ சந்தோஷமா இருந்தா ஒரு நிமிஷம், ஒரு டைம், அது என்னது ஒரு நிமிஷம் எத்தனை செகண்ட்? 60 செகண்ட். 60 செகண்ட் நீ மகிழ்ச்சியா சந்தோஷமா வாய் விட்டு சிரிக்கிறேன்னு வச்சுக்க, ஒரு நிமிஷத்துல நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கிற அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 2000 செல்லு புதுசா பிறக்குதான். எத்தனை செல்லு? ஒரு தோராயமான கணக்கு சொல்றேன், 2000 செல்லு பிறக்குது, புதுசா பிறக்குது. நீ சிரிக்க சிரிக்க
செல்கள் உற்பத்தி ஆகிட்டே இருக்கு. அதே ஒரு நிமிஷம் நீ கோவப்படும் பொழுது, நீ கவலைப்படும் பொழுது, நீ சோர்ந்து இருக்கும் பொழுது 4000 செல்லு சாவான். எது நல்லதுங்க? கோவப்படுறது கவலைப்படுறது நல்லதா, சீக்கிரம் நல்லதா? இன்னைக்கு அதனாலதான் அந்த காலத்துல இதெல்லாம் வச்சு, இதெல்லாம் தெரியாம, இதெல்லாம் மருத்துவம் இப்ப கண்டுபிடிச்சு சொல்லுது. அந்த காலத்துல மருத்துவ அறிவே இல்லாம அனுபவ அறிவுல சொல்லிட்டு போனாங்க வயசானவங்க. என்ன தெரியுமா? வாய் விட்டு சிரிச்சா எதனால போகும்? 2000 செல்லு பிறக்கிறதுனால உனக்கு ஆரோக்கியம் வருது, புதுசா செல்கள் உருவாகுறதுனால உறுப்புகள் உருவாகுது, பல மாற்றங்கள் வருகிறது. அப்ப நீ நானும் என்ன செய்யறோம்? எதை கற்றுக்கொள்கிறோம்? கோவப்படுறதுக்கும் கவலைப்படுறதுக்கும் தான் கற்றுக்கொண்டோம். ஏன்னா இது பிசாசுடைய தந்திரம். ஏன்னா நான் மெடிசனையும் ஆன்மீகத்தையும் ஒன்னா நான் கலக்கிறேன்னா நீ நானும் அறிவு கற்றுக்கொள்ளணும் தான். ஆண்டவர் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கன்னு சொல்றாரா இல்லையா? மறுபடி சொல்றேன், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருந்தா உனக்கு நல்லதுன்றார். நீதிமொழிகள் 17:22 படிங்க. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலரப்பண்ணும். அன்பாலே இது ரொம்ப பெரிய ஆராய்ச்சி பண்ண இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு அதே உத்து பார்த்து மைக்ரோஸ்கோப்ல பாக்குற மாதிரி பார்த்து நான் மைக்ரோஸ்கோப் பார்க்க தெரிஞ்சோம். நாங்கெல்லாம் மருத்துவத்துறையில எங்களுக்கு ஒரு வகுப்பே இருக்குது. எல்லாரை விட நான் ரொம்ப குயிக்கா அடிப்பேன். அது எப்படிதான் எனக்கு தெரியாது. எல்லாம் போட்டு தடவின்னு இருப்பாங்க மைக்ரோஸ்கோப்ல. நான் சக்குன்னு வச்சுட்டு ஒரே செகண்ட்ல நான் அதை கொண்டு வந்து நிறுத்துவேன். ஒரே நிமிஷம் தான். அதுல அனுபவத்தை எனக்கு கொடுத்துருக்கிறான்னு வச்சு அந்த மைக்ரோஸ்கோப்ல வச்சு பாக்குற மாதிரி இந்த வார்த்தை. ஏன் மன மகிழ்ச்சி? நல்ல மன மகிழ்ச்சி அப்படின்னா என்ன அர்த்தம்னா சந்தோஷப்படுகிறது. சொல்லுங்க. இந்த பைபிள்ல இருக்கிற தமிழ் வார்த்தைய நீங்க தயவு செய்து இப்ப நடைமுறையில என்ன தமிழ் வார்த்தை பேசுறோமோ அதுக்கு டிரான்ஸ்லேட்டர் பண்ண கத்துங்க. அப்ப புரியும் பைபிள். நீங்க அதுல இருக்கிற மாதிரியே படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியாது. இன்னைக்கு நிறைய கற்றறிந்த ஒரு பெரிய பாஸ்டர்கள் எல்லாம் கேட்டுக்கிறேன். இந்த மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதுக்கு அர்த்தம் சொல்லியானா யாருக்கும் தெரியலைங்க. ஒரு சிலர் தான். ஒரு 100 பேரை கேட்டா 2 பேர் பதில் சொல்றான். மீது 98 பேர் ஃபெயிலியர் தான் ஆகிறான். பைபிளை கரைச்சி குடிச்சவன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா தெரியல. அந்த வேர்டுக்கு அர்த்தம் தெரியல. தமிழ்ல தான் இருக்குது. அது எந்த காலத்துல? ஐதேலி காலத்துல ஏதுன தமிழ். அப்ப இருந்த தமிழ் மொழி, அப்ப இருந்த தமிழ் நடையில மொழிபெயர்த்துக்கிறாங்க. இப்ப இருக்கிற தமிழ் மொழியில அது மொழிபெயர்க்கல. அதனால தெரியல. ஔஷதம்னா தெரியல. ஔஷதம்னா எதோ சொல்றாங்க. மனமகிழ்ச்சி ஔஷதம் அப்படின்னா சந்தோஷமா இருப்பது மருந்து, நல்ல மருந்து. சொல்லுங்க. ஔஷதம் என்றால் மருந்து, மெடிசன். ஆங்கிலத்திலே மெடிசன் சொல்லுவாங்க. அது தூய தமிழ்ல, அந்த காலத்து தமிழ்ல ஔஷதம்னு சொன்னாங்க. அது ஒரு சமஸ்கிருத வேர்டு. இந்த மொழியாக்கம் பண்ணவன் ஒரு சமஸ்கிருதத்தை படிச்சவன். அந்த காலத்துல சமஸ்கிருதம் நிறைய தமிழ்ல தாண்டவம் ஆடிச்சு. அதுதான் தலைவிரித்து ஆடிச்சு சமஸ்கிருதம். அதனால அவன் சமஸ்கிருதத்துல அவன் ஔஷதம்னு போட்டு வச்சுக்கிறான். ஔஷதம்னா என்ன? மருந்து, குட் மெடிசன். அப்ப நீ சந்தோஷமா இருந்தா நல்ல மருந்தாக வேலை செய்யுதுன்னு சொல்ற அங்க வார்த்தை. ஆண்டுடைய வார்த்தை தான் சொல்லுது. முறிந்த ஆவியோ அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு அர்த்தம் தெரியல நமக்கு. அதுல இங்கிலீஷ்ல சொன்னாதான் உனக்கு அர்த்தம் தெரியுது. ஏன்னா இப்ப நடைமுறையில நம்ம இங்கிலீஷும் தமிழும் கலந்து தங்கிலீஷில் தான் பேசிட்டு இருக்கிறோம். வெக்ஸ், வெக்ஸ் ஆவாரா மச்சான்? வெக்ஸ்ன்னு என்ன? அப்படியே சொல்லு. ஒருத்தர் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா அப்படியே வெக்ஸாகி உட்கார்ந்துருக்க. வெக்ஸாக இருந்ததுன்னா நீ தமிழ் அர்த்தமா எடுத்துக்கிற. வெக்ஸானாதான் உனக்கு புரியும். வெக்ஸா இருந்ததுன்னா என்ன? சோர்ந்து போறது, கவலைப்படுறது. அப்ப இங்க என்ன சொல்றாரு? முறிந்த ஆவி அப்படி என்றால் கவலைப்படுவது. சொல்லுங்க. எலும்புகளை உலர பண்ணும்.